இந்த அழகு செடி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பூச்செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இது எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி மெத்தட் இது, அதனால தான் சரின்னு வீடியோ பண்ணுறேன். இந்த செடி வளர்த்தா உங்கள் தோட்டமே ரொம்ப கலையாக இருக்கும் பார்க்குறதுக்கே, அதுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப ஈஸியான செடியெல்லாம் வளர்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பாருங்கள், பெரிய செடியிலேருந்து நான் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு தண்ணியில் போட்டேன்னா வேர் பிடிக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நீங்கள் கட் பண்ணி வச்சாலும் வேர் பிடிக்கும், இருந்தாலும் நீங்கள் தண்ணியில் போட்டு வேர் பிடிக்க வச்சா நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் தண்ணியிலே கூட வளர்க்கலாம். இந்த செடி வந்து தண்ணியிலே வளர்க்கலாம் நீங்கள், ரொம்ப ஈஸியாக வளரும். வேர் பிடிக்கிறதுக்கு இல்லாமல் நம்ம வீட்டில் கூட வச்சு வளர்க்கலாம். கொஞ்சம் வெயில் இருக்கிற பக்கமாக பால்கனியில் பாருங்கள் ரூட் வந்திருக்கு. நிறைய ஈஸியாக இருக்குது. இது கட் பண்ணி போட்டாலே ரூட் வருது. கண்ணு பகுதியெல்லாம் வச்சுட்டு நிறைய இருக்குது பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் நித்திய கல்யாணியும் போட்டிருக்கேன் தண்ணியில். இது போல் ரொம்ப ஈஸி மெத்தடில் செடி வளர்க்கலாம்னால இது வந்து அதிகமாக பூக்கள் வைக்கும், அதுக்கு சொல்கிறேன் நான். ரொம்ப ஈஸி மெத்தடு. மணல் செம்மண் இந்த ரெண்டுமே போதுமானது. கொஞ்சமாக மண்புழு எரு போட்டு கலந்து வச்சிடலாம், இல்லை மாட்டு சாணம் கவு மேனூர் வந்து கலந்து வச்சிடலாம். இப்போ வந்து இது கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். வேர் வந்துருச்சு. நான் மண்ணில் நான் சொன்ன போல் ஈஸியாக மணல் கலந்த மண்ணில் நட்டிடலாம். சூப்பராகவே வளரும். ஆனால் கொடியாக போகும். நீங்கள் கொடி வேண்டான்னா கட் பண்ணி வளர்க்கலாம். அதாவது தொட்டியில் புஷியாக வளர்க்கலாம். தொட்டி சுற்றி இருக்கிறப்பல கீழெல்லாம் தொங்குற மாதிரி நீங்கள் பிரான்ச்சஸ்ஸு வர மாதிரி நீங்கள் வளர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான், அது எந்த ஷேப்பில் வேணாலும் வளர்த்துக்கலாம் இந்த பிளான்ட்டு. இந்த பூச்செடி பேர் நான் மறந்துட்டேன், போன வாட்டி வீடியோ பண்ணும்போது சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.